எப்படி இருக்கீங்க? யாவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவருடைய தீர்க்கதரிசன வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2-3. Matthew chapter 8 verse 2 and 3. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற ஒரு வார்த்தை தெரியுமா? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அவரை பணிந்து கொண்டு கேட்ட குஷ்டரோகி. அப்போ குஷ்டரோகி நாற்றம் எடுத்தவன், சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவன், யூத ஜனத்தால் தள்ளப்பட்டவன், யூத குலத்துக்கு மத்தியிலே ஏற்றுக்கொள்ளப்படாதவன். அவர்கள் எல்லாம் இவனை சேர்த்துக் கொள்ளவே மாட்டார்கள். He was isolated and rejected. He was in a curse, but the Lord, he said, came to the Lord and said, பணிந்து கொண்டு கேட்டார், சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். உம்மால் ஆகும். I know you can able to heal me. I know you can do the miracle. I know you can bring the victory. இந்த வார்த்தை சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறது. எனக்கு தெரியும் நீர் சுகத்தை கொடுக்க வல்லவர், சுகத்தை கொடுப்பீர். எனக்கு தெரியும் என் கோர்ட் கேஸை கர்த்தர் சரிப்படுத்தி விட்டீர். எனக்கு தெரியும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து விட்டீர். எனக்கு தெரியும் இந்த பிரச்சனை சால்வ் ஆகி விட்டது என்று. இப்படி விசுவாச அறிக்கை ஏறெடுக்கிற ஒரு கிருபை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. அண்ணா, ஒரு விசுவாச அறிக்கை கர்த்தர் கொடுக்கிற. ஐ நோ லார்ட், எனக்கு தெரியும். இந்த வார்த்தை எனக்கு பிடிச்சி, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். உம்மால் ஆகும். சொல்லுங்க பார்க்கலாம். உம்மால் ஆகும். Lord you can, Lord you can. Lord you can, Lord you can. மரபலாஷ்டம் ஷிடாக்கா துடபா. கர்த்தாவே, உம்மால் முடியும், உம்மால் ஆகும். ஒருவரால் மட்டும்தான் ஆகும். ஜீசஸ் மைட்டி நேம். இந்த அற்புதத்தை இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு அபிஷேக அக்கினி பாய்கிறது, கட்டுகள் முறிக்கப்படுகிறது. பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி, நீங்க எப்பேற்பட்ட வியாதி இருந்தால், I command it in Jesus name. Be healed in Jesus name. Take this prophetic word. Receive it in Jesus name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.